ஏன்னா இந்த மாதிரி கனவுகளுக்காக காத்திருக்கிற அந்த நபர்களுக்கு வரக்கூடிய பெயின்ஸ்லாம் எல்லாம் அவங்க அனைத்துவருக்குமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு தான் மொத கஷ்டப்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட்டாக அது பெயின் ஆக்கப்படுறது அந்த மனசு தான் நினைக்கிறேன். நமக்குலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டே கிடையாது. நடக்கிற எதுவும் நம்மளுக்கு ஹாப்பியாக இல்லை. ஸோ அந்த பையனும் அப்படி தான் அவ்வளவு பீக்கில் இருந்துமே தன்னை ஓப்பனாக மீடியாஸில் வந்து அவருடைய வலியை வந்து ஷேர் பண்ணி அழுதுருக்காப்புல. அவள் எவ்வளோ ஒரு பெயினில் இருந்தால் ஓப்பனாக அந்த கேமராவுக்கு முன்னாடி அழுத முடியுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஹாப்பியாக இருக்கீங்களா? உண்மையாகவே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கீங்களா? நோ ஒரே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. நிறையா இங்கே வந்து கடைசி வரையும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் கண்ணு கலங்கினதில்லை. என் கண்ணு கலங்குதுன்னா கேன் ஐ நோ த ரீசன்? பிகாஸ் நான் சொல்ல முடியாது. நம்ம லைஃப்பில் அவ்வளோ ஏமாற்றம், அடி, அசிங்கம். ஓகே, வாட் வில் மேக் ராகுல் டிகே ஹாப்பி தென்? அது சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கேனான்னு என்னை நானே நிறைய டைம் கேட்பேன். மிரரை பார்த்து நான் கேட்பேன், வாட் வில் பி த ஆன்சர் தென்? ஆன்சர் தென் ஸோ எனக்கு கேட்டால் இந்த ஒரு இறப்பு வந்து ஒரு கிஃப்ட்டு தான். அதாவது நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை தான் நரகம்னு எனக்கு தோணுது. நரகத்தில் தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். பலவிதமான மனிதர்கள், பலவிதமான வேஷங்கள், பலவிதமான நாடகங்கள், அதுக்கிடையில் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி திக்கி நம்ம அங்கிட்டு நிற்கிறதா இங்கிட்டு நிற்கிறா இல்லை நடுவில் நிற்கிறதா, நடுவில் நின்றால் நம்மளை அட்டி பலமாக்கா விழுகுது. அப்படி வாழ்க்கையே புரியாமமான வாழ்க்கையில் நம்ம மாட்டிக்கிட்டு ரொம்ப மோசமாக கஷ்டப்பட்டுருக்கோம். இது இப்படி இருக்கிற ஒரு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்ந்த வரைக்கும் சிறப்பு அப்படின்ட்டு நம்ம கிளம்புறதே எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நினைக்கிறேன். அதாவது அவருக்கு வந்து இது ஏற்றுக்க மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இறப்பு வந்து ரொம்ப நல்ல இறப்பு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ரொம்ப சேடான மூமெண்ட் தான். ஏன்னா நமக்கே இவ்வளவு பெயினாக இருக்கும்போது அது வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் அதிகமான பெயினாக இருக்கும். ரைட், மேலே போயாச்சும் அந்த ஆத்மா வந்து நல்லா இருக்கட்டும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ராகுல் டிகே பேசுகிறேன்.